வெனிசுலாவின் மீது அமெரிக்கா தாக்குதல் கொடுத்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து நாடு கடத்தி நியூயார்க்கில் வைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. இது அநீதியானது. இந்த அநீதிக்கு எதிராக, ஆக்கிரமிப்புக்கு எதிராக, கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். நாளை 11 மணிக்கு திருச்சியில் இருக்கின்ற மத்திய பேருந்து நிலையத்தின் பெரியார் சிலைக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. அனைவரும் திரளாக பங்கு கொள்ளுமாறு உங்களை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் எங்களது தோழமை அமைப்புகளின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. மயிலாப்பூரில் மழை பெய்தால் மாஸ்கோவில் குடைப்பிடிப்பார்கள்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி ஒரு சொலவடை உண்டு. என்னென்னா, உலகத்தில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் இங்கே போராட்டம் நடத்துவாங்க. அதான் கம்யூனிஸ்டுகள். கியூபா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது என்று கியூபா நாட்டுக்கு இங்கிருந்து கோதுமை சேகரித்து கப்பலில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள். நான் அதில் பங்களித்திருக்கிறேன். கியூபா ஒரு சோஷலிச நாடுன்றதுனால நம்ம துணை நிற்கணும். நீங்கள் அது பண்ணுங்கள், நல்ல விஷயம். உலகத்தில் மனித இனத்திற்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும் நாம் நிற்கணும். அதுதான் கம்யூனிசம். இங்கே இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. வாயை திறந்தீங்களாடா நீங்கள்? திருத்தணியில் ரீல்ஸ்க்காக வெட்டுறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏதாவது பேசுறீங்களா நீங்கள்? அதுக்காக போராட்டம் நடத்துனீங்களா? இவனுங்க கிட்ட காசு வாங்கிட்டு திமுக கிட்ட காசு பொறுக்கி தின்னுட்டு இன்றைக்கி போய் வெனிசுலா அதிபர் எப்படிப்பா மதிப்பாங்க இருக்கவன்? சொல்லு. நீ உனக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பற்றிலாம் பெருசாக அறிமுகம் இருக்காது. இப்போ இவங்க வெனிசுலாவுக்கு இந்த கோவம் போராட்டம் நடத்துறதை பார்க்கும்போது உனக்கு காண்டாவும் ஆகாத? என்டே எங்கள் மேலே பொய் கேஸ் போட்டு இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான், நீ வாயத்தர்கள் நினைப்பே நினைக்க மாட்டியா? இங்கே துப்புரவு தொழில் என்னையா பண்ணிட்டு இருக்கான்? நேற்றுலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க போராட்ட வழிமுறை புதிதாக செய்ய வேண்டியது கூத்தில் இறங்கிட்டாங்கப்பா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. சொந்த ஜனங்களை இப்படி சாக்கடையில் இறக்க விட்டு வேடிக்கை பார்க்குதுன்னா என்னையா கவர்மெண்ட் இது? அவனுக்கு வாய் திறந்தியா நீ? இந்த கோவனை கேட்குறேன். வெனிசுலா அதிபருக்கு போயிட்டாரு இங்கே.